எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்தை 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசிக்கலாம். Take all your Bible and turn to 1 Timothy chapter 6 verse 12. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 11 to 14 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 11 அவங்க வேத புஸ்தகத்திலே 290வது பக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டு வாசிப்போம். வாசிக்கலாமா? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணுவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் போந்தி பிலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய ஜனங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசினால் நாங்கள் உயிரடைவோம். எங்களுக்கு வழி உண்டு, எங்களுக்கு கிருபை கிடைக்கும், எங்களுக்கு பாதை தோன்றும். எங்களோடு பேசுவீராக. அடியான் என்னை தாழ்த்துகிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பக்தி உண்டாக செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் நான் வாசித்த வசனங்களை நான் ஒரு விசை கூட 12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. 2 விதமான மனிதர்களின் அறிக்கைகளை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் பிரியமான தீமோத்தேயுவை குறித்து, அவனை குறித்தே தீமோத்தேயுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா தீமோத்தேயுவே? நீ எப்படிப்பட்டவன்? உன்னுடைய அடையாளம் என்ன? Do you know who you are? நான் உன்னை எப்படி பார்த்து வைத்திருக்கிறேன்? ஸ்தோத்திரம். உலகம் உன்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்று தீமோத்தேயுவே உனக்கு தெரியுமா? மகளே, உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது? பரலோகம் உன்னை எப்படி பார்க்கிறது? ஊழியக்காரர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள்? உன் வீட்டில் இருக்கிறவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள்? உன் மனைவி உன்னை எப்படி கவனிக்கிறாள்? உன் கணவன் உன்னை எப்படி பார்க்கிறாள் என்கிற கேள்வி உண்டாகும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு குறித்து மிகவும் ஊர்ஜிதமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது, நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். தீமோத்தேயு எப்படிப்பட்டவன் என்றால், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, பிஃபோர் மெனி விட்னஸ், he confessed. அவன் ஸ்தோத்திரம் நல்லவற்றை கன்ஃபஸ் பண்ணவனாய், அறிக்கை செய்தவனாய். மறுபடியும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, அதாவது அநேக மனிதர்களுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அப்போ தீமோத்தேயு எப்படிப்பட்டவன்? அநேக ஜனங்களுக்கு முன்பாக அவன் நல் அறிக்கை பண்ணுகிறவனாய் இருந்தான். அவன் அறிக்கை நல்லாக இருந்தது. அவன் சொன்னது சரியாக இருந்தது. நல்ல அறிக்கை, குட் கன்ஃபெஷன். ஒரு கன்ஃபெஷன் என்றால் என்ன? ஒரு மனிதர் செய்கிறதை சொல்லுகிறது தான் அறிக்கை. செய்கிறதையோ செய்து கொண்டிருக்கிறதையோ சொல்லுகிறது பெயர் தான் அறிக்கை. கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. சாரி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இதை செய்து விட்டேன். கொலை செய்தவர்கள் கன்ஃபெஸ் பண்ணுகிறதற்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நீ கன்ஃபெஸ் பண்ணுகிறாயா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமா, நான் இந்த தவறை செய்து விட்டேன், என்னை மன்னிங்க. கன்ஃபெஸ் பண்ணுகிறது. இங்கே தீமோத்தேயு எதை கன்ஃபெஸ் பண்ணுகிறாராம்? எதை அவர் அறிக்கையாய் சொல்லுகிறாராம்? நல்ல அறிக்கை, குட்
கன்ஃபெஷன்ஸ் அப்படின்னா என்ன, நல்லறிக்கைகள்னால் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து இதே அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்து தொடர்ந்து வந்த வசனத்திலே சொல்லுகிறான், பொந்தி பிலாத்துக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நல்லறிக்கையை சாட்சியாய் விளங்க பண்ணினார். நல்ல அறிக்கை, எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நல்ல அறிக்கை. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஏதோ ஒன்றாக இருந்தாலும் அங்கே நல்ல அறிக்கையை அவர் செய்தார். அவரை குறித்து எந்த மனிதர்கள் எப்படி சொன்னாலும் அவர் சொன்ன வார்த்தை எப்பொழுதுமே வித்தியாசமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் எந்த விதமான அறிக்கைகளை உங்களை குறித்து கொடுத்தாலோ நீங்க உங்க வாயினால் கொடுக்கிற அறிக்கை தான் உண்மையானதாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாயினால் கொடுக்கிற அறிக்கை தான் உத்தமமானதாக இருக்கும். அதுதான் வேலிடா இருக்கும். நான் சொல்றதுல ஞானம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். உங்களை யார் வேண்டாலும் எதுனாலும் சொல்லலாம், ஆனா உங்க வாயை திறந்து நீங்கள் தவறானதை சொல்லிவிடாதீர்கள். உங்களை குறித்து யார் எந்த குற்றம் வேண்டாலும் சொல்லலாம், ஆனால் உங்க வாயை திறந்து ஆமான்னு கோபத்துக்கு கூட சொல்லிடாதீங்க. உங்களுடைய அறிக்கையிலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் பிடிபட முடியும். உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் நிர்ணயிக்கப்படுவீர்கள். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, நீங்கள் பேசுகிற வார்த்தையை மனிதன் பார்க்கிறான் என்று நினைக்காதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், பிசாசும் பார்த்து கொண்டிருக்கிறான். வார்த்தையிலே கவனம், அறிக்கையிலே கவனம், பேச்சிலே கவனம். சோதரம், எதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் கவனம் காத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் கிடைத்து விட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி கிடைத்தது. அவருடைய சாட்சி என்ன தெரியுமா? அவனை கொலை செய்ய சோதரம் அதிகாரம் இல்லை. அதிகாரமுடைய பொந்தி பிலாத்துக்கு முன்பாக கூட இயேசு தைரியமாய் நல்சாட்சி சொன்னார், சாட்சி சொன்னார், அறிக்கை சொன்னார். சாட்சி என்கிறது வேறு, அறிக்கை என்கிறது வேறு. அறிக்கை என்றால், கன்ஃபெஷன் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை என்றால் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை குறித்த ஒரு அறிக்கை. அப்போ நல்ல அறிக்கைனா என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 2 பேரை குறித்தும், தீமோத்தேயு குறித்தும் நல்ல அறிக்கை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவரும் நல்ல அறிக்கை சொன்னார் என்று அவரையும் வாழ்த்துகிறாரே. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அநேகர் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையிலே அந்த கஷ்டம், இந்த கஷ்டம். உங்களுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களுடைய அறிக்கைகள் அனைத்தும் அநேகருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் அறிக்கைகள் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய அறிக்கைகளும் வரப்போகிற 2024 ஆண்டிலே செம்மையான, நல்ல, விசேஷமான, சந்தோஷப்படுத்துகிற அறிக்கைகளாய் மாறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? உங்கள் அறிக்கைகளை கர்த்தர் விலையேற பெற்றதாய் மாற்ற போகிறார். நீங்க கொடுக்கிற அறிக்கைகள் விலையேற பெற்றதாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அறிக்கைகள், உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்களை குறித்து நீங்கள் எவனை சொல்ல முடியும்? என் வாழ்க்கையா பாஸ்டர் அது ஒரு கஷ்டத்தில் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையா அது பெரிய போராட்டம், என் பிள்ளைகளா அவங்க இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானவர்கள். அதே போலதான் எத்தனையோ தடவை உங்கள் பிள்ளைகளை குறைத்து, உங்கள் பிள்ளைகள் படிக்காததை குறித்து குறைத்து பேசி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து குறைத்து பேசி, உங்கள் மருமகனுடைய வாழ்க்கையை குறைத்து பேசி, உங்கள் மருமகளுடைய வாழ்க்கையை குறைத்து பேசி, உங்கள் மாமனாரை குறித்து, மாமியாரை குறித்து, வீட்டில் இருக்கிற யாரையோ குறித்து, உங்க கூட வேலை பார்க்கிறவங்களை குறித்து குறை சொல்லி குறையான அறிக்கைகளை சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இன்றிலிருந்து நல்ல அறிக்கை உடையவர்களாய் நம்மை மாற்ற போகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லறிக்கைகள் என்ன? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, ஒளியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு அறிக்கைகளும் அது விலையேற பெற்றது, அது முடிந்து போகவில்லை, அது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக
தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை நிலைத்து நிற்குமா இல்லை முடிந்து போய்விட்டதா? அது இயேசுவோட முடிஞ்சு போகல. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் அறிக்கை என்ன? அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இங்க இருக்கிற வாலிபர்கள், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், இங்க இருக்கிற தாய்மார்கள், இங்க இருக்கிற வயோதிபர்கள், நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஒளியாக்கி வைத்திருக்கிறார். இயேசு எந்தெந்த இருதயங்களிலே இருக்கிறாரோ, யாருடைய இருதயங்களில் எல்லாம் இயேசு வாசம் பண்ணுகிறாரோ, இயேசு வாசம் பண்ணுகிற அந்த இருதயம் ஒளி உள்ளதா இருக்கிறபடினால் உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஒளி. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து அசைச்சு சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஒளியா இருக்கிறீங்க அப்படி சொல்லுங்க. You are the light. ஹல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்திற்கு ஒளியா இருக்கிறதை பார்க்கிலும் அதை விட மேலா உங்க ஆபீஸ்ல நீங்க ஒளியா இருக்கிறீங்க, உங்க தெருவுக்கு நீங்க ஒளியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறபடியினால் ஆன்சர் என்ன? நீங்கள் ஒளியா இருக்கிறபடியினால் அநேகர் உங்களை தொடர்ந்து வருவார்கள். எங்க தொடர்ந்து வருவாங்க? நித்திய ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தொடர்ந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை அறிக்கை செய்றீங்க? நான் ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒளியா இருக்கிறேன். உலகத்திற்கு ஒளியா இரு மகனே. நீ அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அநேகருக்கு முன்பாக சாட்சியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ ஒரு தோல்வியானவனாக அல்ல, நீ குறைந்தவனாக அல்ல, நீ ஒரு ஃபெயிலியரானவனாக அல்ல, உனக்கு கிடைத்திருக்கிற அந்த அளவிலே அந்த சம்பளத்திலே நிலைத்து கொண்டிருக்கிறதுக்காக அல்ல. நீ அநேகருக்கு பிரோஜனமாகவும் அநேகருக்கு வெளிச்சமாகவும் உன் குடும்பத்தை பார்த்து அநேக குடும்பத்தினர் வாழ்ந்தா இந்த குடும்பத்தினரை போல வாழணும், இருந்தா இவர்களை போல இருக்கணும், சந்தோஷமா இருந்தா இவர்களை போல இருக்கணும், சமாதானமா இருந்தா இவர்களை போல இருக்கணும், சமைச்சா இந்த சிஸ்டரை போல சமைக்கணும்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாக்கி இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. விரும்புங்க. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல இயேசு நாம மகிமைப்படும். நீங்க என்ன செஞ்சாலும், ஏன்னா உங்களுக்குள்ள ஒளி, நீங்க அதுதான் ஒளியை காட்டணும். உங்களுக்குள்ள ஒரு லைட் எரியும். அது என்ன லைட்டு? அது இயேசு என்கிற லைட். நீங்க சொல்லுங்க, இப்படி எந்த நிலைமைக்கு நீங்க வரணும்னா, என்னைய ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா அவன் பரலோகத்துக்கு வருவான்னு சொல்ற அளவுக்கு நான் வெளிச்சமா இருக்க விரும்புறேன். இருக்கிறேன்னு சொன்னா நம்ம நிறைய பேர் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றேங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Because God wants you to be a light. God wants you to be a role model. இந்த உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் அழிவிற்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறார்கள். எங்க எது எப்போ நடக்குதுன்னு தெரியல. ஆனா எங்க எப்போ எது நடந்தாலும் நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, நித்தியம். ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சம். பக்கத்துல உங்களை மறுபடியும் தட்டி சொல்லுங்க, நீங்க வெளிச்சம். சொல்லுங்க, நீங்க வெளிச்சம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, நாம வெளிச்சம். நான் உலகத்துக்கு வெளிச்சம் அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக என்னவென்றால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் தனித்திருக்கவில்லை. தம் எல்லா சின்ன பிள்ளைங்க பெரியவங்களை சேர்ந்து சொல்லுங்க, நான். எத்தனை பேர் தனிச்சிருக்கீங்க? ஆமா பாஸ்டர், ஒரே ப்ராப்ளம், ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனாலும் ஸ்தோத்திரம். அது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான வார்த்தை என்னதாகி போச்சுன்னா, நான் தனியாக கஷ்டப்படுறேன். ஆமாம், தனியாக தான் சமைக்கணும், நான் தனியாக துணி துவைக்கிறேன். ஆமாம், சொல்ற 10 பேருக்கு கூட வந்தால் துணி துவைக்க முடியும். கணவன்மார்கள், நான் தனியாக சம்பாதிக்கிறேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? தனியாக தான் சம்பாதிக்கணும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்திலே தனிமையாக இருந்தாலும் பரமபிதா உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் தனித்து இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இனி யாரும் சொல்லாதீங்க ஐ ஆம் அலோன் அப்படின்னு சொல்லாதீங்க. The God who made the heaven and earth, அவர் உங்களுக்கு போதும். ஏதோ ஒரு ஆளை பிரியப்படுத்தி அவங்க என்கிட்ட வந்தா நல்லா இருந்திருக்குமே, என் கூட கொஞ்சம் ஐ மிஸ் யூ அப்படின்னு நீ யாராவது அனுப்பி பாருங்க. யாருக்காவது ஸ்தோத்திரம். we don't miss anyone until we have Christ Jesus with us. hallelujah.
ஆமாம், நீங்கள் தனித்திருக்கவில்லை. மிஸ் பண்ணுங்க, எல்லாம் மிஸ் பண்ண தான் செய்வோம். சோதரம் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு இருந்தால் ஐ மிஸ் யூ சொல்லுவோம். யாராச்சும் உங்களை நமக்கு பிரியமானவங்க யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம மிஸ் பண்ணுவோம். என்னதை மிஸ் பண்ணாலும் ஐ ஆம் நாட் அலோன், காட் இஸ் வித் மீ. நீங்கள் தனியாக இல்லை மகனே, தனியாக இருக்க விரும்பாதீங்க. உங்கள் அறிக்கை எப்படி மாறணும் தெரியுமா? நான் தனியாக பெரிய ஆள் ஆயிட்டேன். இல்லை, நீ இயேசுவோடு சேர்ந்து பெரியவானாய் மாறினாய். சோதரம் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு இடத்துல இருக்காதீங்க. லெட் காட் கண்ட்ரோல் யூ, லெட் யுவர் ஃபேமிலி கண்ட்ரோல் யூ. ஆண்டவர் என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படி யோசிக்காதீங்க. அநேகர் நாம் நினைக்கிறோம், நான் தனியா செஞ்சுக்கிடுவேன், நான் தனியா செஞ்சிருவேன். இல்லை, தனியா இருக்க நினைக்காதே. தனியா இருந்தால் மனிதர்கள் வேட்டையாடப்படுவார்கள். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால தான் சபையில் டைவர்ஸை நம்ம ஒத்துக்கிட மாட்டோம். 25 வயசுக்கு மேல சீக்கிரம் கல்யாணம் முடிக்க முயற்சி செய்யுங்க உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட. அதற்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பாவோட சண்டை போடாதீங்க. மாமனார் மாமியோட சண்டை போட்டுட்டு நான் மாப்பிள்ளை நான் பொண்ணு நாங்கள் தனியாக தைரியமாக நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துவோம் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக நினைக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சொல்லுங்க, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அது தெரிஞ்சுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு சில நேரங்களிலே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஏதாவது ஒரு ஆஃபீஸில், இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் உங்களுடைய சோத்திரம் உங்களுடைய பலத்தை மிஞ்சின ஏதாவது சூழ்நிலைமையிலே நீங்கள் தனியாக சிக்கி கொண்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமா? சொல்லுங்க, நான் தனியாக இருந்ததில்லை, நான் தனியாக இருக்க போகிறதும் இல்லை. என் இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் அறிக்கை என்ன? நான் தனித்திருக்கவில்லை. 3வது வசனத்தை வாசிப்போம். 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 137வது பக்கம். நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும். இயேசு என்ன சொன்னார்? நான் ஒருவனையும். முக்கியம், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை நீங்க அறிக்கை செய்யறவங்களா மாறணும். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. சொன்னீங்களா? நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. ஐ டோன்ட் ஜட்ஜ் எனிஒன். நியாயம் தீர்க்கிறது ஈஸியா. எல்லாரையும் நியாயம் தீர்த்து, இவன் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே சரியில்லை, இவன் வந்து கெட்டவனாக தான் இருப்பான். சோத்திரம். சோத்திரம், இவன் பார்த்தாலே ஒரு மாதிரி குறுகுறுல பார்க்கிறான், இவன் பாவியாக தான் இருப்பான். நிறைய பேர் கண்ணிலேயே ஒருத்தங்களை ஸ்தோத்திரம் ஜட்ஜ் பண்ணிடுவோம். பார்த்தே அப்பியரன்ஸை பார்த்தே ஜட்ஜ் பண்ணிடுவோம். சோத்திரம், கர்த்தர் அதை விரும்பலை. யாரையும் ஜட்ஜ் பண்றதை இயேசு விரும்பல. ஒரு சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் இவர் மரித்தாரே, சாலமோன் பரலோகத்துக்கு போயிருப்பாரா போயிருக்க மாட்டாரா? இவர் மரிச்சாரே, இவர் பரலோகத்துக்கு போவாரா போக மாட்டாரா? உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சோத்திரம், நியாயம் தீர்க்கிறது நம்மளுக்குரியது அல்ல. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கர்த்தர் அழைக்கவும் இல்லை. யாரையும் நல்லவங்கன்னு தீர்க்காதீங்க, யாரையும் கெட்டவங்கன்னு தீர்க்காதீங்க. மனிதன் வித்தியாசமா இருப்பான். நீங்க நம்பக்கூடிய ஒரே ஆள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். மனிதன் மாறினாலும் இயேசு மாற மாட்டார். நீங்கள் எந்த மனிதனையும் நியாயம் தீர்க்காதபடிக்கு கவனமாயிருங்கள். அவங்க சற்று சொன்னது சரியில்லை, இவன் எனக்கு எப்பவுமே விரோதமாக தான் பேசுவா அப்படின்னு நியாயம் தீர்க்காதீங்க. உங்க மருமகனை குறித்து இவன் இப்படிதான் இருப்பான்னு நியாயம் தீர்க்காதீங்க. உங்க மருமகளை குறித்து இவன் இப்படிதான் இருப்பான்னு நியாயம் தீர்க்காதீங்க. நீங்க எப்போ நியாயம் தீர்க்கிறீங்களோ அந்த நியாய தீர்ப்பை பிசாசு பிடித்துக் கொள்வான். உங்க பிள்ளைகளை நியாயம் தீர்க்காதீங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லாதீங்க, இவன் மக்கா தான் போவான் அப்படி சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை பிசாசு பிடித்து உங்க நியாய தீர்ப்பின்படி செய்ய வைப்பான். ஆனால் இயேசு சொன்னார், நான் யாரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. இயேசு எப்போ நியாயம் தீர்ப்பார் தெரியுமா? இந்த கடைசி 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு அவர் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். அது வரைக்கும் பரலோகம் எல்லாருக்காகவும் திறக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்பு எல்லாருக்காகவும் திறக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஆலயம், நீ பாவியாக இருந்தாலும் சரி, நீ கொடூரமானவனாக இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, இயேசுவின் சபை உனக்காக திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு யாரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. He don't judge anyone. When he don't judge anyone, who are we to judge someone? அவர் கெட்டவர், அந்த பாஸ்டர் கெட்டவர், அந்த மனுஷன் கெட்டவர், அந்த பிரைம் மினிஸ்டர் கெட்டவர், அவர் அப்படி இவர் இப்படி. தயவு செய்து யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. யாரை குறிச்சும் எதுவும் சொல்லாதீங்க. உங்களுடைய வாய்களுக்கு காவல் உண்டாகட்டும். இயேசு சொன்னார். ஏன்னா நம்ம நியாயம் தீர்க்கிறது அநேக நேரங்களில் நம் மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறோம். You're giving life to something that you just imagined. நீங்க எதையாவது ஒன்று வாயை திறந்து சொல்லும் போது நீங்க எங்கேயோ யோசிச்ச ஒரு காரியத்தை குறித்து நீங்க அந்த காரியத்துக்கு நீங்க ஜீவன் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறோம்? ஜீவன் கொடுக்குறோம். நல்ல ரொம்ப பயங்கர கஷ்டமா ஒரு 2 நாள் 3 நாள் பயங்கர ப்ரெஷர்ல வேலை பாருங்க. அன்னைக்கு நைட்டு தூங்குங்க, பூகம்பமே டும் டும் டும்னு உள்ற மாதிரிலாம் பயங்கரமா தலை சுற்றி கனவுலாம் வரும்.
அது உங்க பலவீனம். எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பலவீனத்துக்கு உயிர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க பலவீனத்துக்கு, உங்க பலவீனம் என்ன? ஏன் அவளை கேட்டியா, அவ கெட்டவளை, அவ மாமியாரை போட்டு திட்டுன்னு திட்டுவாளாமே, போன வாரம் தோசையை இட்லி மாவுல செஞ்சுட்டாலாமே. அது உன் பலவீனம். நீ யோசிக்கல, நீங்க யோசிக்கல. சோத்திரம். யோவான் 8:23 நான் வேகமாய் கடந்து சொல்லுகிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் உயர்வில் இருந்து உண்டானவன். அப்படி சொல்லுங்க. கையை இப்படி வச்சு சொல்லு, நான் உயர்வில் இருந்து உண்டானவன். ஹல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, I am from above. ஏசு சொல்ற, நீங்க தாழ்வில் இருந்து, உலகத்திலிருந்து வந்தவங்கப்பா நீங்க, ஆனா நானும் உயர்விலிருந்து உண்டானவன். இங்க இருக்கிற எத்தனை பேர் என்ன பரலோகம் உண்டாக்கினதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏன் பாவத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, நான் உயர்விலிருந்து உண்டானவன் அப்படி சொல்லுங்க. நம்ம ஏன் பாவம் செய்ய போக மாட்டோம்? சரி, நான் உலகத்தோடு ஏன் கலக்க மாட்டோம்? நம்ம ஏன் உலக வழிபாடுகளை செய்கிறதில்லை? சோதரம். இந்திய பழக்கங்களை நம்ம ரொம்ப செய்யறதில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், நியூ இயர் வருது, வா எல்லாரும் பார்ட்டிக்கு போகலாம், நியூ இயரை சர்ச்சில் இருந்தா கொண்டாட போறேன், வெளியே வா டான்ஸ்லாம் ஆடலாம், நல்லா இருக்கும்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? நான் உண்டானவன். ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், உங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்க, நீங்க இந்த உலகத்தோட ஏன் கலக்கக்கூடாது, ஏன் சினிமா பாட்டு பாடக்கூடாது, ஏன் உலக காரியங்களை செய்யக்கூடாது, ஏன் உலகத்தான் மாதிரி ஸ்டைல் பண்ணக்கூடாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம், அந்த சூழ்நிலைமை, கஷ்டம்னா CUSTOM, அந்த அந்த நிலை, அந்த அந்த காரியங்களை, ஸ்தோத்திரம், அந்த காரியங்களை நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னா சொல்லுவாங்க, எல்லாரும் செய்கிறாங்களே நீ செஞ்சா என்ன, எல்லாரும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் அந்த பாட்டை சொல்றாங்க, எல்லாரும் இதை செய்யறாங்க, நீ ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு யாரை கேட்டாங்க, நீங்க சொல்லணும், நான் செய்யலாம், ஆனா நான் சொல்லுங்க, நான் உயர்வில் இருந்து உண்டானவன். ஹல்லேலூயா. I am from above. இவ்வளோ நாள் காத்திருக்கிறீங்களே, இந்த விஷயத்தை நீங்க வேற மாதிரி செய்யலாம்ல, ப்ரொமோஷனுக்கு லஞ்சம் கொடுக்கலாம்ல. ஒரு விஷயம் தாமதிக்கும் போது நிறைய உலகத்துல விதவிதமான காரியங்கள் இருக்குதே, அதை ட்ரை பண்ணலாமே. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? நான் நம்ம அதை சொல்றோம்னா அடுத்து என்ன தெரியுமா? நான் உயர்விலிருந்து உண்டானவன், எனக்கு கிடைக்கிற எல்லாமே அங்கிருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை அசைச்சு ஹல்லேலூயா. அங்கிருந்து வந்தனால எனக்கு எல்லாமே அங்கிருந்து தான் வரணும். ஸ்தோத்திரம். யாராச்சும் இப்படி கொடுக்க நினைச்சாங்கன்னு நீங்க என்ன செய்யணும்? நோ. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நோ அப்படி சொல்லுங்க. அதான் அவங்க அப்பா அம்மா சொல்லி சொல்லி பழகிருக்கானுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க, நோ அப்படி சொல்லுங்க. நோ. உலகம் ஏதாச்சும் கொடுத்துச்சுன்னா என்ன சொல்லணும்? நமக்கு யார் எல்லாத்தையும் கொடுப்பா? எல்லாம் நமக்கு பரலோகத்தில். ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவிடத்தில் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதரம் ஜோதிகளின் பிதா அப்பா 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 கொடுப்பார். உங்களுக்கு வருகிற நாட்களில் அப்பா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். இயேசு உங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுக்க போகிறார். நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா, என் பிள்ளைகள் ஏன் நல்லா இருக்காங்க தெரியுமா, என் எதிர்காலம் எவ்வளோ இப்படி நல்லா இருக்கு தெரியுமா, நான் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் நான் உயர்விலிருந்து உண்டானவன், நான் தனித்திருக்கவில்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எல்லாரும் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமே நான் உயர்விலிருந்து உண்டானவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் 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 ஹல்லேலூயா. நான் உயர்விலிருந்து உண்டானவன். ஹல்லேலூயா. நான் ஒருவனும் நியாயம் தீர்க்கிறதில்லை, நான் தனித்திருக்கிறதில்லை, நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாஸ்டர் என்னுடைய அறிக்கைகள் மாறணும் நான் விரும்புகிறேன் பாஸ்டர், என் அறிக்கைகள் இயேசுவின் அறிக்கைகளை போல மாறணும். நான் அந்த உலக அறிக்கைகள், டிவி அறிக்கைகள், மனுஷ அறிக்கைகள் எனக்குள்ள நிறைய வந்துட்டு, உலக அறிக்கைகள் எனக்குள்ள நிறைய வந்துருச்சு.
சினிமா சம்பாஷணைகள் எனக்குள்ள நிறைய வந்துருச்சு. ஸ்தோத்திரம். எனக்குள்ள பரலோக நல்ல அறிக்கைகள் உடையவனாய் நான் இருக்கணும்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை இயேசுக்கு நேராக உயர்த்துங்க. இயேசு உங்களை அப்படி மாற்ற முடியும். இயேசு உங்களுடைய நல்ல அறிக்கை உடையவர்களாய் மாற்ற முடியும். இயேசு உங்களை நல்ல அறிக்கை உடையவர்களாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் அறிக்கைகள் மாறட்டும். எப்போவுமே நான் குறைவாக பேசிகிட்டு இருக்கிறேன், எப்போவுமே நான் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறேன், எப்போவுமே நான் நியாய தீர்த்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் நியாயத்தை. ஒருத்தங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் அவங்கள குறித்து குறை சொல்கிறேன். ஒருத்தங்களுடைய பேச்சு எனக்கு பிடிக்கல, நான் அவங்கள குறித்து குறை சொல்லி விடுகிறேன். ஆண்டவரே நான் யாரையும் நியாயம் தீர்க்காதவனா இயேசுவை போல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரிடத்தில் ஜெபிங்க, எல்லாரும் கர்த்தரிடத்தில் ஜெபிங்க. நீங்கள் இதை கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுருக்கமாக அல்லேலூயா இந்த வார்த்தைகளை நான் பேசி முடித்திருக்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் சொல்லுகிறேன் அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் சுயமாய் வரவில்லை, இயேசுதான் அவரே பரலோக பிதாவே என்னை அனுப்பினார்னு சொன்னார். நாமளும் அதே போல இப்ப சொல்ல போறோம். நான் சுயமா எதையும் செய்கிறது இல்லை. என் வாழ்க்கையில நான் எந்த செஞ்சாலும், என் வேலையோ படிப்போ ஒரு ப்ராஜெக்டோ நான் சுயமா செய்கிறது இல்லை. அவர் என்னை அந்த காரியத்திலேயே பரலோகம் என்னை அனுப்புகிறதுன்னு சொல்லுங்க. அப்புறம் இயேசு சொன்னார், நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லைன்னு சொன்னார். இப்போ நீங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லணும், நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை, என் பிதா என் மூலமாய் மகிமைப்படணும். நான் எனக்கு மகிமையை தேட மாட்டேன். அந்த அறிக்கை எல்லாரும் செய்யுங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், நான் சம்பாதிச்சு மகிமையை தேடுவேன், நான் உயர்ந்தவனா மகிமை. அப்படி இல்லை. நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை. ஐ டோன்ட் சீக் மை க்ளோரி, ஐ டோன்ட் சீக் ஃபார் க்ளோரி, ஐ டோன்ட் சீக். நான் மகிமையை தேடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன்னு இயேசு சொன்னார். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கை கொண்டு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கை கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியா இயேசு சொன்னார், நான் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்னார். இங்க இருக்கிற எத்தனை பேர் இந்த அறிக்கையை செய்ய விரும்புறீங்க? பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார், பிதா என்னை மகிமைப்படுத்துவார். வரப்போகிற நாட்களில் ஹல்லேலூயா பிதாவானவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். மகளே, உன் குடும்பத்தை பிதா மகிமைப்படுத்துவார். இந்த அறிக்கை உங்க வீட்டில் உண்டாயிருக்கணும். உங்க பிசினஸ் பிளேஸை பிதா மகிமைப்படுத்துவார். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மகிமை உண்டாகும். அநேக காம்படிஷன் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மகிமை உண்டாகும். உங்க கிளையண்ட்ஸ் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மகிமை உண்டாகும். உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மகிமை உண்டாகும். உங்களோட வேலை பார்க்கிறவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மகிமை உண்டாகும். உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நான் அதை ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மகிமையை கர்த்தராகிய தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்க? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போ ஸ்தோத்திரங்களை சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை சொல்லி ஹல்லேலூயா. நான் நல்ல அறிக்கை உடையவனாய் தீமோத்தேயுவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை போல என் வாழ்க்கையில நல்ல அறிக்கை உண்டாகணும். விரும்புறியா தம்பி, சகோதரி, நீ விரும்புறீங்களா? நல்ல அறிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க கணவன் மனைவியை குறித்து நல்ல அறிக்கை உங்களுடைய நாவினாலே கர்த்தர் உண்டாக்க செய்யுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மகிமையின் தெய்வமே, பரலோக பிதாவே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய ஆறுதலும் அதில் நீர் கொடுக்கிற சுகமும் உம்முடைய கிருபையும் அவர்களுக்குள்ள வாழ்க்கையில் பெருகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் பலத்தின் மேல் பலன் அடையட்டும். ஆண்டவரை உயர் எழும்பட்டும். இன்னைக்கு மாலையில் விசேஷமாய் நடக்க இருக்கிற பழைய புதிய வருட ஆராதனைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த 2 ஆராதனைகளையும் உடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு 2 ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு முழுமையான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்று செல்லட்டும். ஆண்டவரே, அதற்கு ஏற்ற கால சூழ்நிலைமைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க. இந்த கடைசி 2 நாள் மழையை நிறுத்தி தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபைக்கு வர எங்களுக்கு உதவி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் அநேகர் வரட்டும். நிறைய நேரம் தேவ சபையில் இருந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற சூழ்நிலைமையும் பலனையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சரீர ஹல்லேலூயா நிலையையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. பரலோகம் இவர்களுக்கு உதவி செய்யட்டும். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாளில் உங்களுக்கு நிறைய ஸ்தோத்திரங்களை நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறோம். எங்களை காத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஜீவனோடு நடத்தி கொண்டு இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல சபையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 3 முறை அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.